வான வேடிக்கைகள், அதாவது பட்டாசுகள், குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த குழந்தைகளுக்கும் நாம் புத்தாடையெல்லாம் கொடுத்துருப்போம், இனிப்பு பலகாரம் பரிமாறிக்குவோம், சந்தோஷம், நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம், உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம், அல்லது உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு அழைச்சிருப்போம், இல்லை நாம் உறவினர் வீட்டு, இப்படி சந்தோஷங்களை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு நாள். மனதில் ஒளி வெள்ளம், வீட்டில் ஒளி வெள்ளம், நாட்டில் ஒளி வெள்ளம் பிறகு தீபாவளி நம்ம கொண்டாடுறோம். இந்த தீபாவளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராண காலத்தில் எப்படி கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர், சீதை, இலக்குவணன் வனவாசம் சென்று மீண்டும் திரும்பிய நாளாக கொண்டாடப்படுகிறது. அயோத்திக்கு திரும்பிய நாளாக கொண்டாடப்படுது. அப்போது வனவாசத்தையே கடந்து வாழ்க்கையின் உச்சத்தை, சந்தோஷத்தை அனுபவிக்க, பட்டாபிஷேகத்தை அடைய வந்திருக்கும் ராமனுக்கான விழா. இன்னும் நம்ம தென்னகத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் அவருடைய காலங்கள்லேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் கொண்டாடப்பட்டிருந்தா நம்ம சரித்திரங்கள் சொல்லுது. அப்படி தீபாவளியை குதூகலமாக கொண்டாடி புத்தாடை உடுத்தி இனிப்பு பலகாரங்கள் உண்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்ளும் நாளாக இந்த தீபாவளி பண்டிகை. அந்த நாள் இஷ்ட